தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட 3ஆம் கண் படத்தோட டீம் இருக்காங்க. அவங்ககிட்ட நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம், 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 வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாருமே? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். வெரி நைஸ். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நான் டேரக்டருக்கு தான் முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும். டீசர் பார்த்தேன். சத்தியமா எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி குழப்பி இருந்துச்சு. இது யாரு? இவங்க எதுக்கு வராங்க? என்ன மேட்ச்? எந்த டிவிலே தெரியாம நான் பார்த்துட்டு இருந்தேன். என்ன மாதிரியான இந்த ஒரு கதையை எடுக்கலாம், இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் யோசிக்கலாம் அப்படின்றது எப்போ எப்படி தோணுச்சு அதை சொல்லுங்க சார். இது சும்மா யோசிச்சோம் வந்துச்சு அவ்வளவுதான். என்ன அவங்க கூட நீங்களும் தங்களை போயிட்டீங்களா சார் இப்போ? இல்ல சீரியஸ்லி என்னன்னா நான் நிறைய கதை எழுதிக்கிட்டே இருந்தேன். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கதை எழுதிட்டேன் இதுக்கு முன்னாடி. ஓகே. எந்த ப்ரொடியூசர் அதை படம் பண்றதுக்கு வரல. சரி வேற ஒரு கதை எழுதலாம், ப்ரொடியூசர் என்ன எதிர்பார்க்கறாங்களோ அந்த மாதிரி ஒரு கதை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சேன். ஸோ ஒவ்வொரு ப்ரொடியூசர் ஒவ்வொன்று கேட்டுட்டே இருந்தாங்க. எல்லாத்தையும் ஒரே கதையில் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 கதையை உள்ளார கனெக்ட் பண்ணி ஒரு கதை எழுதி அதுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்கிரீன் பிளே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியால பண்ணதான் இந்த ஒவ்வொரு கதையா சொன்னா ஒத்துக்க மாட்டேன்றாங்க. அதனால எல்லா கதையும் சேர்த்து ஒரே கதையை சொல்லிடலாம். ஓகே. அதாவது இந்த கதைன்னா ஒரு கொலை நடக்குது, அந்த கொலையை சுத்தி இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ் யார் அந்த கொலையை பண்ணாங்க அந்த மாதிரி தானே? எக்ஸாக்ட்லி. கரெக்டா தான் புரிஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒரு அந்த டீசர்ல ஒரு கார்டு ஒன்று போட்டிருப்போம், Who will find the killerன்னு. அதான் படம். ஓகே. இந்த ஒரு கொலைகாரன் யாரு அப்படின்றது மக்கள் தான் கண்டுபிடிக்க போறாங்க. கண்டுபிடிச்சவங்க 1 லட்சம் பரிசு வேற சொல்லியிருக்காங்க. அப்படியா சார்? ஒரு 50,000 பேர் கண்டுபிடிச்சாங்கன்னா 50 போட்டு முறையில் ஏதாச்சும் ஒண்ணு எடுப்போம். எங்க பேர் எடுத்துருவோம். ஆனா நீங்க எப்படி இந்த ப்ராஜெக்ட் குள்ள வந்தீங்க அதை பத்தி சொல்லுங்க. இல்ல எனக்கு கணேஷ் சார் ஒரு 7-8 இயர்ஸ் பேக்கே ஒரு கதை சொல்லியிருக்காரு. அந்த படம் பண்றதா தான் இருந்தோம். அது சரியா அமையல எங்களுக்கு. 2-3 இடங்கள் போய் சின்ன சின்ன அவர் சொன்ன மாதிரி தான் கரெக்ஷன்ஸ் அது இது அப்புறம் அது பண்ணா அவங்க ஒத்து வரல. அப்போ நான் அவர்கிட்ட அப்போ முடிவு பண்ணேன், கண்டிப்பா நம்ம ஒரு படம் பண்ணலாம், நீங்க எந்த கதை சொன்னாலும் நான் ரெடி அப்படின்னு. அப்புறம் ப்ரொடக்ஷன் கமிட் பண்ணி இந்த மாதிரி கதையெல்லாம் வேண்டாம் வாங்க போகலாம் அப்படின்னு தான் இருந்தது. இல்லை கதையை கேளுங்க அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரானரி கதை. ஏன்னா அது முதல் கதையிலே தெரிஞ்சிருச்சு ஒரு பயங்கரமா கதை பண்ணுவார் அப்படின்னு. இந்த கதை அப்படிதான் வந்தது. ஓகே. அதே சமயத்துல உங்களுக்கு ரீசெண்ட் டைம்ல இந்த த்ரில்லர் மேல அதிக ஆர்வம் வந்துருச்சோ? இல்ல எல்லாருக்கும் எல்லா விதமான படங்கள் மேல நம்ம பாக்குறோம், இப்படி ஒரு படம் பண்ணலான்னு தோணும். அந்த மாதிரி தோணுனதுதான் விஷயம். ஆனா இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சது காரணம் என்ன அப்படின்னா, இதுல நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஓகே. அப்ப அது எனக்கு ரொம்ப எக்ஸைட் பண்ணுச்சு. எனக்கு நிறைய ஆக்டர்ஸோட சேர்ந்து படம் பண்ணணுங்கிறது ரொம்ப ஆவல் ஜாஸ்தி. என்ன தியேட்டர்ல இருந்த அந்த ஃபீலுக்கு அது அப்படி அமைஞ்சதுதான் இது. ஓகே, வெரி நைஸ். நீங்க எப்படி வந்தீங்க இந்த ப்ராஜெக்ட்ஸ்ல? நான் ஆக்சுவலி இந்த படம் வந்து கதை கேட்டு வேண்டாம்னு சொல்றதுக்காக தான் வந்தேன். ஓகே. இல்ல தப்பா கிடையாது. நான் அந்த டைம்ல வந்து எனக்கு நான் நிறைய தெலுங்குல தான் நடிச்சிட்டு இருக்கேன், அங்க இருக்கேன், ஸ்பேஸ் இல்ல. நான் அப்பதான் அண்ணா கூட ஒரு படம் பண்ணி முடிச்சேன். அப்புறம் ஒரு சீனியர் டைரக்டர் கூப்பிட்டாரு. சரி நான் யாரு கதை சொன்னாலும் கேட்பேன். அண்ட் அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஒரு 3-4 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, இல்ல சார் இப்போ எனக்கு அந்த ஸ்பேஸ் இல்ல அப்படின்னு தான் வந்தேன். ஆனா அங்கிருந்து கிளம்பும் போது அட்வான்ஸோட கிளம்பினேன். ரொம்ப நல்ல கதை சொல்லுவார். ஆக்சுவலி கிடையாது, ரொம்ப நல்ல கதை சொல்லுவார். அண்ட் ஆல்ரெடி அதுக்குள்ள விதார்த் மேம், கலை அண்ட் சந்தோஷ் அதுக்குள்ள வந்துட்டாங்க. எனக்கு எல்லாத்துக்கும் கூட சேர்ந்து நடிக்கணும்னு ஒரு ஆசை. ஜாலியா கலை கூட எப்படியாவது ஸ்கிரீன்ல வரணும், ஒரே ஒரு தலைவன் கூட தெரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய ஆசை வந்து அப்புறம் கலை கூட நடிக்கிற மாதிரி கதை சதிட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க, ஒரு வாங்கிட்டார் அவ்வளவுதான். அட்வான்ஸ் கொடுத்தா வாங்க, வரலட்சுமி வேண்டாம் எப்படி சொல்றது, வாங்கிட்டு அப்புறம் ஊருக்கு போயிட்டு வந்து நடிச்சிட்டேன். ஒரு மொமெண்ட்னு ஒண்ணு இருக்கும்ல, அதான் சொன்னேன் அந்த கவர். ஏன்னா எதிர்பார்த்து புஜிலி மஸ்தி இல்ல, எனக்கு ஹீரோயினே கிடையாது படத்துல. புஜிலி மஸ்தி தான் ஒன்லி போடுறதுன்னா இந்ததான் மடுறியா போடுறது. ஷூட் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு 5 நாள் மட்டும் எங்க அம்மா தவறிட்டாங்க. நான் வந்து போன் பண்ணி சொல்றேன், சார் இப்படி இருக்கு, என்னால ஷூட்டிங் வர முடியுமா, நான் நடிக்கிற மனநிலையிலே இல்ல. அண்ட் எங்க ஊர்ல வந்து ஒரு 16 நாள் சாங்கியம் விட்டெல்லாம் போற மாதிரி இல்ல, ரொம்ப ஃபாலோ பண்ணுவோம். எனக்காக ஒரு 12 நாள் ஷூட்டை தள்ளி வச்சாங்க. அவர் ரொம்ப பிஸியான ஆர்டிஸ்ட், கலை உங்களுக்கு தெரியும், எல்லாருமே எனக்காக ஒரு டேட்டை மாத்தி பண்ணும்போது வந்து அங்கேயே ஒரு பயங்கரமான பாண்டிங் அண்ட் டீம் ரெடி ஆயிடுச்சு. சோ அப்படி ஸ்டார்ட் பண்ண படம் தான். சார் கொஞ்சம் சீரியஸா போயிடுச்சோம். பட் இல்ல எதுக்கு சொல்ல வரேன்னா, நாங்க ஜாலியா எல்லாம் பேசிட்டு இருக்கோம். பட் அந்த படத்துக்குள்ள வர்றதுக்கு, இந்த படத்தை எடுக்கிறதுக்கு எவ்வளவு மெனக்கட்டுன்னு எங்களுக்கு தான் தெரியும். வெரி நைஸ். நீங்க எப்படி வந்தீங்க இந்த ப்ராஜெக்ட்ல? அதை கேட்டோன்னே சசி சாருமே ரொம்ப நாள் பழக்கம்.
சசி சார் பயங்கர ரொம்ப வருஷமா தெரியும். இஸ் a வெரி சென்சிபிள் பர்சன். அவர் மாதிரி கதை கேட்டா இப்போ கதை கேட்டால் உண்மையாக கதை ஜெனுவன்லி ஸ்பீக்கிங். இப்போ நாங்களாம் எப்பவுமே இங்கே நாங்கள் மீன்ஸ் மோஸ்ட் ஆஃப் த ஆக்டர்ஸ் ஹூ கம் வித்தவுட் எனி பேக்ரவுண்ட் ஆர் சம்திங் லைக் தட் நோ அவங்களோட ஒரே சப்போர்ட் வந்து கண்டென்ட் தான். ஸோ அதன்படி வேறு எதுவும் நம்ம யோசிக்க முடியாது. ஸோ கண்டென்ட் நல்லா இருந்தால் நம்ம அந்த ஒரு நல்ல படத்தில் ஒரு பார்ட்டாக இருக்கிறது வந்து சந்தோஷம். அது நமக்கு அது நிறைய விஷயங்களை செய்யும். கலைக்கு வந்து ஒரு பாயிண்ட் சொல்லி ஓகே பண்றேன் சார். இந்த படத்துல கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்கீங்க, இந்த படத்தை நம்ம பண்றோம். எங்க போனாலும் இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு விட மாட்டேது. அதான் எல்லாத்துலயும் நீ அவங்க இன்டர்வியூ கேள்வி கேட்டு அவர் சொல்லும் போதே இந்த கேரக்டர் வித்தார்த் தன்னை ஃபிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி தான் சொன்னார். ஏன்னா அது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய இந்த சீரியஸான ரோல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயுமே எனக்கு வந்து இந்த சவுண்டில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். கொஞ்சம் ஹெவியாக சத்தமாக பேசினாலும் இரிட்டேட் ஆகும். அந்த மாதிரி கேரக்டர் கொஞ்சம் சீரியஸான நோட்டில் இருக்கும். ஸோ இது வந்து பயங்கர கொஞ்சம் லைட் ஆட்ட ஒரு இன்டென்ஸான கேரக்டர். பட் டைலாக் இருக்குது, பட் பயங்கர பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட். அது பயங்கர ப்ளஸ் வந்து அது கொஞ்சம் ஐஸ் பிரேக்கராக இருக்கும் அந்த கதையில். எல்லாமே சீரியஸான ஒரு ஜோனில் போயிட்டு இருக்கும். இந்த கேரக்டர் வந்து கொஞ்சம் பயங்கர லைட் ஆட்டடாக கொஞ்சம் ஃபன்னியர் சோலில் இருக்கும். சரி, எனக்கு அது பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. பட் தரமாட்டேன். நானும் கேட்டேன், தரமாட்டேன். எல்லாருக்கும் அந்த கேரக்டர் நல்லா ஆசையாக இருந்திருக்கு பாருங்களேன். அதுக்கப்புறம் சந்தோஷ் பிரதாப் நடிச்சிருக்காரு, தேஜு நடிச்சிருக்காங்க, ஜான் விஜய் அண்ணன், அதுல்யா, அந்த சரத், அப்புறம் நிறைய மல்டிபிள் கேஸ்ட் அண்ட் க்ரூ. லைக் எல்லாமே பயங்கர ஜாலியாக ஒரு ஃபேமிலி மாதிரி. படம் கொஞ்சம் சீரியஸான விஷயத்த பேசும், பட் ஷூட்டிங் வந்து பயங்கர ரொம்ப கம்ஃபர்டபுளாக. ஏன்னா எப்பவுமே இந்த மல்டி ஸ்டாரில் வந்து என்னென்னா யார் அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்க ரெடி வாங்க போங்கன்னு ஒரு சின்னதாக முன்ன பின்ன ஒரு கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். வந்து நம்ம சஜஷன் அவங்க நிற்கணும், அவங்க சஜஷன் நம்ம நிற்கணும், எல்லாமே ஒரு சில தேர் கேன் பி ப்ராப்ளம்ஸ்ன்ற மாதிரி ஜோன் நம்ம ஒரு சின்ன பதட்டத்திலே இருக்கணும், ஒரு பயமாக இருக்கும். அவங்க எதாவது நினச்சிக்க போகிறாங்க. அப்படி எதுவுமே இல்லாமல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஒர்க் பண்ண அந்த படம் பயங்கர ஜாலியாக இருந்தது. என்னன்னா தமிழ் சினிமா மேலே எனக்கு ரொம்ப கோவம் அப்படின்ற மாதிரி நிறைய டைட்டில்லாம் வச்சு இனிமேல் நடிச்சா ஹீரோவை தான் நடிப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் ஸ்ப்ரெட் பண்ணியிருந்தாங்க. இல்லை கோவம்லாம் இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு ஃபேக்டாக தான் சொன்னேன். உண்மை தான், நான் தப்பால எதுவும் சொல்ல. ஏன்னா இங்கே வந்து ஒரு விஷயம் ஏதாவது ரோல் பண்ணி ஒருத்தர் சக்ஸஸ் ஆகணும் உடனே அது அப்படியே சரி. இப்போ இதில் வந்து இப்போ இது விதார்த்தனா நிறைய சீரியஸான ரோல்ஸ் பண்ணிக்கிறேன். பட் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக காமிக்கலாக இருக்குது. இப்போ இந்த மாதிரி டைரக்டர்ஸ் அது வந்து எழுதும்போது என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ரைட்டிங் தான் ஸ்ட்ரென்த்திங்க. சரி, ரைட்டர்ஸ் அண்ட் டைரக்டர்ஸ் வேர்ல்டு தான் சினிமா, ஓகேவா. ஆனால் வந்து ஆக்டர்ஸ் வந்து ஒரு டூல் தான். எழுதும் போதே இப்போ நம்ம வந்து இந்த கேரக்டர்னா ஓகே சீரியஸாக இருக்கும் இவன் எழுது, சரி ஓகே அது மக்களுக்கு பார்த்து பிடிக்குது ஓகே. பட் அந்த எக்ஸ்ப்ளோரிங் ஒரு ஜோன் இருக்குல்ல, அது வந்து பண்ணுறதுக்கு இங்கே ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா ஒரு சேஃபர் பெட்டு தான், ஓகே இந்த பண்ணால் சேஃப் பெட் அப்படின்ற ஒரு ஃபீல்டில். அப்படி இல்லாமல் நமக்கு என்னென்னா இப்போ ஒரு சாவரா மாதிரி ரோல் வந்து ஒரு ஹிட் ஆகுதுன்னா உடனே எல்லாமே அதே மாதிரி ரோல். ஒருத்தர் போலீஸாக நடிச்சு ஹிட் ஆகுதுன்னா உடனே போலீஸாகவே ஒரு 10 படம், அதுக்கப்புறம் போலீஸ் ட்ரெஸ்ஸை பார்த்தாலே வெறுப்பாயிருவாங்க. அந்த மாதிரி அப்படி இல்லாமல் மல்டிபிள் ஒரு ஜானர் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், இல்லைனா வந்து ஒரு கேரக்டர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். படம் போகிறதுன்ற மீறி ஒரு கேரக்டர் ஜெயிச்சாலே ஒரு பயங்கரமாக இருக்கும். ஸோ வந்து கேரக்டர் ட்ரிவனாக பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ அது வந்து நடக்க மாட்டேன் அன்ஃபார்ச்சுனேட்லி. எனக்கு இப்போ ஒரே மாதிரி ரோலாக கொடுத்துருந்தா உங்களுக்கு கடுப்பாகும்ல, அவ்வளோ அந்த கடுப்பு தான். அதனால நான் என்னன்னா நம்ம இப்போ அதெல்லாம் ஸ்பேஸும் பயங்கரமாக ஓப்பன் அப் ஆயிடுச்சு. தலை நீங்கள் யாருனாலும் நடிக்கலாம். இப்போ மீன்ஸ் யாருனாலும் நடிக்கலான்றது எப்போவுமே இருந்தது. பட் இப்போ என்னன்னா அட்லீஸ்ட் அந்த கொஞ்சம் வந்து அந்த மக்களும் ரொம்ப ஈஸியாக ஏற்றுக்கிற ஒரு ஜோனில் இருக்காங்க. கரெக்டான கதை, கரெக்டான ஒரு, ஏன்னா இப்போ அந்த பிஸ்னஸ் அப்படி இருந்தாலுமே ஒரு நல்ல கண்டென்ட்டை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பீப்புள் ஓப்பனாக இருக்காங்க. இதுதான் ஃபார்மேட்னு எதுவுமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஸோ நம்ம ஒரு கரெக்டான படம் பண்ணால் நம்ம ஒரு எப்பயுமே எனக்கு கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைலாம் இருக்குது. உண்மையாகவே பயங்கர மீட்டியான ஒரு ரோல் பயங்கரமாக இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னா பண்ணுவேன், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும். பட் இல்லைனா எனக்கு தனியாக லீடாக இப்போ பண்ணால் திரும்ப என்ன தெரியுமா, இப்போது எனக்கு அதுதான் என்னன்னா இப்போது புதுசாக ஒரு ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணான்னு வச்சுங்க, அதுலேயுமே செகண்டரியான ரோலுக்கு நம்மளுக்கு கூடுவாங்க. ஸோ அது வந்து யாருனாலும் ஹீரோவாக நடிக்கலான்ற கதையாக தான் இருக்கும். அப்போ அதில் கூட நம்மளை யோசிக்க மாட்டாங்களான்ற வருத்தம் நமக்கு வரும்ல. ஸோ அதுக்காக நான் கரெக்டான கதைகள் நம்மளே பிளேஸ் பண்ணி லீடாக பண்ணலான்ற ஒரு ஆசை தான், அவ்வளோதான். ஓகே, வெரி நைஸ். ஷூட்டிங் ஸ்பாட் எப்படின்னா இருக்கும் நீங்கள் சொல்லுங்கண்ணே. இல்ல ஷூட்டிங் ஸ்பாட் என்ன எனக்கு அது புரியல. ஏன்னா நான் வந்து மற்ற இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்க அப்ப பாத்துருந்தேன், அவங்க செம்ம ஃபன்னா இருக்காங்க, நம்ம பாட்டுக்கு அமைதியா அப்படின்ற மாதிரி இருந்துவே. இல்ல ஆக்சுவலி அப்படி இல்லை. நான் வெளியூர்ல இருந்து டிராவல் பண்ணி வந்தேன், டயர்டு தான், வேற ஒன்றும் இல்லை. ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட் வந்து எவ்வளவு ஜாலியா, நாங்க ஷூட்டிங்ல இருக்க வேணாம், நாங்க தனியா சந்திச்சா ஜாலியா தான் இருப்போம். அப்ப ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து அதே ஜாலியை நீங்க எதிர்பார்க்க முடியாது. அவங்க வேலையில ஃப்ரீயா இருக்கல, ஜாலியா கலாட்டம் அடிக்கலாம். ஆனா அந்த ரோலுக்கு என்ன உண்டோ அப்படித்தானே இருப்பாங்க. புரியுது. இது வந்து ஒரு சீரியஸான ரோலு. ஆனா எனக்கு என் ரோல்ல ஒரு ஹியூமர் இருக்கு. ஆனா நான் வந்து அது ஒரு சீரியஸா தான் பண்ணி ஆகணும். ஓகே, அதனால எல்லாம் வழக்கம் போல எல்லாரும் மனுஷங்க நார்மலா தான் இருப்பாங்க. என்ன தெரியுமா, மிஞ்சி போனா அது அவங்களோட பர்சனல் ஸ்பேஸ் தான். சில ஆக்டர்ஸுக்கு சில விஷயங்களுக்கு ஒரு மாதிரி ப்ரிப்பேர் ஆவாங்க. நீங்க சொல்ல வர ஒரு விஷயம் இருக்கும் என்னன்னா,
இப்போ 4 பேர் ஹீரோவா நடிச்சிட்டு இருக்காங்க. ம். ஒரு இடத்துல சரியில்லை, ஏதாவது பிடிக்கும் பிடிக்காம போகும் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. ஏன்னா நான் இப்போ இந்த 4 பேர் மட்டும் சொல்ல, இப்போ இருக்கிற ஹீரோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பாகுபாடுலாம் இல்லை. ஈகோ இல்ல. ஆமா, இன்னொரு படத்தை பார்த்து இவர் கலை என்ன பண்றாரு, வேற ஒரு படம் பார்த்து நல்லா இருக்குன்னு பேசுறாருல்ல. ம். அது எந்த படம் கூப்பிட்டாலும் தெரிஞ்சவங்க போய் வராங்கல்ல, அதெல்லாம் இல்லை, இப்போ யாருமே இல்லை. ஓகே. ஜென்ரலா ஆக்டர்ஸ் அவங்க ஸ்பேஸ் எடுத்துப்பாங்க. இப்போ நான் விதார்த்தனோட எவ்வளவு ஜாலியா பேசுறேன். இப்போ ஒரு சீரியஸான ஒரு சீன் அவருக்கு வந்து டைரக்டர் சொல்றாரு, நெக்ஸ்ட் அவர் பெர்ஃபார்ம் பண்ணணும்னா அவர் ஸ்பேஸ் எடுத்துப்பாரு. நான் ஒதுங்கி ஓரமா போயிடும், அவ்வளவுதான். அவர் அதுக்காக ப்ரிப்பேர் ஆவாரில்ல, அந்த மூட்ல இருப்பாரு. அப்போ போய் நான் ஜோக் அடிச்சிருக்க முடியாது. ஸோ அதனால அந்த மாதிரி அவங்கவுங்க ஸ்பேஸ் எடுத்துப்பாங்க. அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கும் போது வி அண்டர்ஸ்டாண்ட் தட் நம்ம அந்த அறிவு கொஞ்சம் இருக்கும்ல, நம்ம அந்த இடத்த ஒதுங்கிடுவோம் அப்படின்னு. அங்கே போயிட்டு என்ன மாமா இடுப்பு கேளுங்க முடியாது, சப்புன்னு அப்பிட்டாங்கன்னு மூட்டு வேலையை பாரு. அதே சமயத்துல இந்த ஷூட்டிங் ப்ராசஸ்ல வந்து உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அப்படின்னு சொல்லலாம், எதை சொல்லுவீங்க? இவங்களை வச்சு படம் பண்ணதே ஒரு சம்பவம் தான். இல்ல அப்படிலாம் ஒரு மொமெண்டா ஏதாச்சும் ஒண்ணு இருக்கும்ல. ஆக்சுவலி என்னன்னா இந்த படமே வந்து ஒரு எல்லா நாளுமே ஒரு காம்ப்ளிகேட்டட் தான். ம். பட் ஆனால் அது வெளியில காட்டிக்காம அது ஈஸியா ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டேன். அதுதான் Okay. இந்த படத்தோட விஷயமா இருக்கு. என்ன ஒரே சீனை திரும்ப திரும்ப நான் எடுக்க வேண்டியதா இருக்கும் இந்த படத்துல. ம். ஸோ வேற வேற ஷார்ட் பிளான் பண்ணணும், வேற மாதிரியான இதெல்லாம் வைக்கணும் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி வரும்போது, ஸோ அந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் கூட நம்ம யோசிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் மற்றவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாது. ஓகே. ஏன்னா எனக்கு டைமும் ரொம்ப ஷார்ட் டைமு. அதனால அது நான் யோசிக்கிறேன்னு தெரிஞ்சாலே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிடும், எல்லாருக்குமே டயர்ட் ஆகிடுவாங்க. அது வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் எந்த ஒரு ஒரு விஷயத்தையும் வெளியில் காட்டிக்காம கடன்னு ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தேன். அதனால வேற எதையும் நான் சிந்திக்கவே இல்லை. ஓகே. இன்னைக்கு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமே அந்த சீன் எப்படி எடுத்தேன்னு எனக்கே தெரியாது. ஓகே. மறந்துடும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சுல, அது கழட்டி விட்டுரு, அவ்வளோதான், அடுத்தது போயிடு அப்படிங்கிற மாதிரி போயிடுவேன். இன்னைக்கு என்ன பண்றோமோ அதை மட்டும் தான் சிந்திக்கிறது. முடிஞ்சிருச்சுன்னா அது முடிஞ்சு, அதை முடிஞ்சிச்சுல, அப்புறம் ஏன் பேசிக்கிட்டு அப்படின்னு வெளியில் வந்துடுறாள், அவ்வளோதான். ஓகே. சொன்னால் அது ஒன்றும் இல்லை. ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த ஒரு ஃபன் அல்லது ஒரு ஜாலியாக இருந்தோம், அப்படி பிரச்சனை இருந்தது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் எதுவுமே கிடையாது. எடுத்து அவ்வளோ நாளுமே ஒரு ஜாலியாக தான் இருந்தது, ஒரு ஃப்ரீயாக தான் இருந்தது. எந்த ஒரு டென்ஷனுமே கிடையாது படத்தில். ஏன்னா பிளானிங் கரெக்டாக இருந்துச்சு எங்ககிட்ட. ஆர்டிஸ்ட் எல்லாமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, எல்லாமே அந்த கேரக்டர் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டதுனால எனக்கு எனக்கு மேக்கிங்கில் மட்டும் தான் என்னோட கான்சன்ட்ரேஷன் இருந்துச்சு. ஸோ ஆக்டர் வந்து அவங்களுடைய வேலையை சிறப்பாக செஞ்சாங்க. ஸோ அப்போ எனக்கு கஷ்டமே இல்லை. இல்லை யாராவது அவங்க சரியாக பண்ணலாம், அந்த மீட்டர்லேருந்து வெளியில் போகிறாங்க அப்படின்னா தான் அது இல்லை சார், இப்படி மறுபடியும் வேணும், அப்படி வாங்க இப்படி வாங்கன்னு எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கணும். பட் இவங்க எல்லாருமே அது கரெக்டாக அந்த மீட்டரில் இருந்ததுனால, அந்த கேரக்டர் கரெக்டாக உள்வாங்கிக்கிட்டதுனால எனக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. நான் இங்கே டெக்னிக்கலாக கேமரா ஆங்கிள் அது விஷயங்கள் அது இதுன்னு போகிறது மட்டும் தான் என்னுடைய வேலையாக இருந்தது. அதனால ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு இந்த படம் முடிக்கிறதுக்கு. ஓகே. உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்ட்ரகிளா இருந்துச்சாங்க இந்த கேரக்டர்ல, இந்த ஒரு சீன் பண்ணும்போது? இல்ல நான் அதான் சொன்னேன், எனக்கு நடிக்கும் போது ஸ்ட்ரகிள் இல்ல, நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரகிள் இருந்தது. ஏன்னா இல்ல இது கொஞ்சம் ரோலே கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ரோல். ஓகே. ஏன்னா படத்துல எனக்கு டயலாக்கே கிடையாது. நீங்க அதுக்காக வந்து வாய் பேச முடியாத குறைபாடு உள்ள ஒருத்தன் இல்லை, அவன் பேசக்கூடியவன் தான். ஆனா அவன் படத்துல இல்லை, பேசக்கூடாது. அதே நேரம் வந்து இப்ப ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு, அவருக்கு நீங்க பதில் சொல்லலாம் என்ன பண்ணுவாரு, நான் உன்கிட்ட கேட்டுட்டு இருக்கேன்ல, பேச மாட்டியா அப்படின்னு அடுத்த கேள்வி வந்துடும். அவருக்கு அந்த கேள்வி வராம இதுக்கு ஆன்சரா இருக்கணும். இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இதுக்குள்ள இருக்கு, அது நம்ம கரெக்டா பண்ணிட்டோமா, அப்புறம் மற்றவங்கலாம் பேசி டயலாக் பேசி நடிக்கும் போது இல்லைங்க நமக்கு ஒன்றும் இல்லையே, அதெல்லாம் ரொம்ப பிரமாதமா நடிச்சிருப்பாங்க எல்லாரும். நமக்கு நம்ம ரோல் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லை நான் கரெக்டாக பண்ணுறேன்னா அந்த டவுட்லாம் எனக்கு இருந்தது. முடிச்சதுக்கப்புறம் இவர் வந்து இல்லை அதெல்லாம் கரெக்டாக இருக்கும், வாங்கன்னு. அப்புறம் நானும் கேட்டேன், கடைசியில் வந்து கொஞ்சம் பேசலாம் டயலாக் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பேசினேன். எடுக்கலாம் சொல்லிட்டு கடைசி வரைக்கும் எடுக்கலை. படம் பார்த்துட்டு எடிட்டர் இவங்களாம் வந்து இல்லை உங்கள் ரோல் நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி இன்னும் பார்த்து பார்ப்பாங்க, பார்த்தா அதோட கரெக்டாகவே தெரிய வரும். கண்டிப்பா. உங்களுக்கு ஏதாவது மறக்க முடியாத இன்சிடென்ட் ஷூட்டிங் ஸ்பாட்? படமே ஒரு மறக்க முடியாது. ஆக்சுவலி ஒவ்வொரு நாள் நாங்க இந்த படம் கிடையாதுங்க, எல்லா படம் நம்ம பண்ணும்போதும் ஒரு இன்வால்வ்டா பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் மறக்கும். இது ஆக்சுவலி வந்து ஒரு ரொம்ப டம் கொஸ்டின் கேட்கறது. அது உங்களை சொல்ல ஜெனரலா சொல்றேன். இப்ப நம்ம ஒரு ஸ்கூலுக்கு போறோம், ஸ்கூல் வந்து கொஞ்சம் பிடிக்காம தான் போவோம், ஏதோ ஒருத்தர் 2 பேர் இருப்பாங்க, பிடிக்காம போவோம், நம்மளுக்கு ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்தாலும் ஞாபகம் இருக்கும். ஆனா ஷூட்டிங்ன்றது நாங்க பிடிச்சி எடுத்த ப்ரொஃபஷன். ஸோ ஒவ்வொரு நாளுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இதுதான். அண்ட் ஒரு டிப்பிக்கலா வந்து ஒரு ஆஃபீஸ் போறோம், லேப்டாப்ல உட்காரன்றது கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஒரு லொகேஷன் இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு புது சேலஞ்ச் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் இன்சிடென்ட்ல தான் இருக்கும். பட் இருந்தாலும் மாறும்ல, எதுவுமே ரெகுலரா அதே பேட்டர்ன் ஃபாலோ ஆகாது. மாறுறதே ஒவ்வொரு நாள் இன்சிடென்டா தான் இருக்கும். ரெகுலரா இருந்துச்சுன்னா ஏதாவது ஒண்ணு புதுசா நடக்கும்போது இது டெய்லி ஏதோ ஒன்று நடந்துட்டே இருக்கும். அது இத்தனை பேர் செட்ல இருக்கும்போது கண்டிப்பா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஜான் விஜய் என்ன இருக்காரு எங்க படத்துல, அவர் வந்து ஒரு முக்கியமான அவர் செட்டுக்குள்ள வந்தாருனே கலகலன்னு இருக்கும். சீரியஸான மூடு போகுதா காமெடியான மூடு போகுதாலாம் தெரியாது. அவர் வந்து அவரோட மூடு வந்து
கன்சிஸ்டன்டா மெயின்டைன் பண்ணுவாரு. அண்ட் படம் ஃபுல்லா வந்து ஒரு ஃபேக்டரியில ஷூட் பண்ணோம் அம்பத்தூர்ல. அது வந்து ஒரு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். எப்பவுமே அவ்வளோ நாள் ஒரு 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 காஸ்டிங் ஃபேக்டரியில வந்து நாங்க ஒரு ஒரு ஹெவி மெஷினரி இருக்கிற ஃபேக்டரி. ஒரு ஒரு 15 டேஸ் ஷூட் பண்ணுவோம் சார். மேக்ஸிமம் ஒரு 80% அதுல தான் ஷூட் பண்ணியிருப்போம். அதுல ஷூட் பண்றதே ரொம்ப ஒரு யூனிக்கான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே ஓகே வெரி நைஸ். அண்ட் உங்களுக்கு வந்து மற்ற சீன்லாம் இல்லாம இந்த ஒரு சீன் ஷூட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருந்துச்சு அப்படி ஏதாச்சும்? ஸ்ட்ரகிள் அது இல்ல தல. ஜாலியா தான் ஜாலியா தான் இருந்துச்சா? சரி, உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா அந்த மாதிரி மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்னு? அப்படி இல்ல. ஆக்சுவலா கரெக்ட்டா சொன்னாப்புல. என்னன்னா எனக்கு ஷூட்டிங் போறதே ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து சரி சொன்ன மாரி டெய்லி ஒரு புது சீன் வரும். அது எப்படி நம்ம பண்ணலாம்? அதே மாரி ஆக்டர்ஸோட நடிக்கும்போது அவங்க எப்படி நடிக்கிறாங்க? எல்லாமே ஒரு லேர்னிங் ப்ராசஸ், ஒரு கிவ் அண்ட் டேக் தான் ஃபுல்லா சினிமா. ஸோ ஜாலியா இருக்கும் ஆக்சுவலா. டெய்லி போறதே ஒரு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். மறக்க முடியாததுன்னா, அப்படி ஏதாவது சம்பவமா நடந்ததானா, அப்படி எதுவும் இல்ல. பட் ஆனா இட் வாஸ் நைஸ் ஆனா எக்ஸ்பீரியன்ஸ். என்ன இந்த படத்துல என்ன இன்ட்ரெஸ்டிங்னா, எல்லாருமே சைக்கோ. இல்ல ரியல் லைஃப் இல்ல. படத்துல படத்துல எல்லாருமே வந்து எல்லாருமே ஒவ்வொரு விதமா அவன் பாணியில அவன் ஒரு சைக்கோ. எப்படி இவ்வளவு சைக்கோக்களை வச்சு ஒரு படம் பண்ணாருன்னு ஓஎம்ஆர் சார் ஓஎம்ஆர் ஒரு பில்டிங் அந்த மாடியில படுக்க வச்சு ஒரு ஷாட் என்ன படுக்க வச்சுட்டு எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு ட்ரோன்ல பயங்கர டாப்ல ஒரு ஷாட் எடுத்தாங்க. ம். நான் அப்படியே தூங்கிட்டேன் நைட்டே. நைட் ஒரு 2 மணி. ட்ரோன்லாம் கிளம்பிச்சதுக்கப்புறம் கத்தினே நாங்கள் எழுப்புறதுக்கு அப்புறம் யாரும் மாடிக்கு ஓடி வந்து எழுப்புனாங்கன்னு நினைக்கிறேன். அது மட்டும் ட்ரோன் மறக்க எல்லாம் நாங்களாம் ஓரமா உட்காந்துட்டோம். ஒரு தூரமா இருக்கணும். ட்ரோன் ஷாட் வரும்போது வைட் ஷாட். ம். அது மேல போய் அது ஸ்டடி ஆகுது. ஏன்னா அது ஏற்கனவே ஹைரேஸ் பில்டிங். அதுக்கு மேல வந்து ட்ரோன் கிட்டத்தட்ட ஒரு 30 அடி ஹைட்டுக்கு போகுது. அப்ப அந்த விண்ட் பயங்கரமா அதை ஷேக் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால அது அங்க ஸ்டடி பண்ணிக்கிறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். அது ஆயிடுச்சு. ஸோ அப்படி ஆகும்போது வெயிட் பண்ணி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 மணின்னு நினைக்கிறேன். அது டைம் 11 மணி 12 மணி ஆயிடுச்சு அந்த ஷாட் எடுக்கும்போது. செம்ம டயர்டு. அவர் பாவம் காலையில 6 மணிலேருந்து நடிச்சிட்டு இருக்காரு. அப்படியே தூங்கிட்டேன். ஷார்ட் கேமரா கீழே வந்த உடனே கண்ணை திறங்க கண்ணை ட்ரோன் கிட்ட வரணும், கிட்ட வரணும், கண்ணை திறந்து பார்க்கணும். கத்தினே இருக்கான், கண்ணை திறந்து நான் தூங்கிட்டேன். ஓகே. வேற என்ன பண்றது? கட் பண்ணி அடுத்த ஷாட் போயிடுச்சு. இது வந்து ஒரு ரஷ்மான் எஃபெக்ட்ல எடுத்த படங்க. சோ இப்போ அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல போயிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு நான் சும்மா பின்னாடி நடந்து போற மாதிரியோ நிக்கிற மாதிரியோ ஒன்று இருக்கும். அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் சோ எல்லாருமே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி பண்ண வேண்டிய ஒரு சினாரியோ. அதே மாதிரி அந்த கண்டினியூட்டி இருக்குல்ல. இப்போ இவரு போர்ஷன் எடுக்கும்போது இது கொஞ்சம் சேலஞ்சிங்கான ஒர்க் தான். என்னன்னா இப்போ ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் ஒரே சம்பவம் தான். பட் ஒருத்தர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருப்போம். என் பாயிண்ட் ஆஃப் வியூ வரும்போது அதுல இவங்க எல்லாம் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் மாதிரி வரும். நான் மெயின் மாதிரி இருப்பேன். இப்போ கட் பண்ணா அதே சீன் திரும்ப ரிப்பீட் ஆகும். அண்ணன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஓப்பன் ஆகும்போது நாங்கெல்லாம் சப்போர்ட்டிங் மாதிரி இருக்கும். பட் நான் அங்கே இப்போ என்னென்ன பண்ணேன், இங்கே போய் இந்த புக்கை வச்சுனா அந்த புக்கை வச்சு கரெக்டாக அதை பண்ணணும். ஸோ என்னோட ஒர்க்கை நான் ஒரு ஆக்டராக அந்த கண்டினியூட்டியை வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அப்படி பண்ணா அவர் பத்தி ஒரு விஷயம் சொல்லியே ஆகும். ஒரு கலெக்ட் அவருடைய மெமரி பவர். நாங்க ஒரு சீன் எடுத்துட்டோம். 2 நாள் கழிச்சு அதே சீன் இப்போ பெர்ஸ்பெக்டிவ் மாதிரி எடுக்கிறோம். டேபிள் இந்த ப்ராப்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. கொஞ்சம் மறந்துருச்சு. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. இவர் வந்தாரு. இந்த பேனா இங்கே தான் இருந்துச்சு, இது இங்கே தான் இருந்துச்சு, இது இங்கே தான் இருந்துச்சுன்னு கரெக்டாக கடன்னு வச்சுட்டு நாங்கள் அந்த ஷார்ட் எடுத்து ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்குள்ளார வச்சுட்டாரு இவரே. ஓகே. செம்ம ஷார்ட் மெமரி அவரு. அப்ப அவர் டைரக்ட் ஆவார்னு அப்ப சொன்னேன். உங்களுக்கு என்ன டைரக்ஷன் மேல இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு? அதான் நிறைய இருக்கு. பட் பொறுமையாக பண்ணலாம். பட் எனக்கு நான் ஜென்ரலாக ஆக்ட் பண்ணும்போது நான் ஃபோட்டோஸ் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, என்னோட கண்டினியூட்டி ஒர்க் வந்து நான் பார்த்துப்பேன். எனக்கு வந்து ஸோ கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு அதை கேட்கும்போது. ஏன்னா நம்ம கண்டினியூட்டி ஒர்க் ஒரு ஆக்டர் கண்டினியூட்டின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நினைக்கிறேன். ஏன்னா அப்போ எடிட்டிங் டேபிள் போகும்போது டைரக்டர்ஸ்க்கும் எடிட்டருக்கும் கொஞ்சம் வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம எவ்ரி ஷாட் இஃப் யூ ஃபாலோ த சேம் கண்டினியூட்டி இட் வில் பி ஈஸி ஜாப் அந்த எடிட்டிங் டேபிள் நினைப்பேன் நான். ஏன்னா நம்ம ஒரு ஷாட்டில் ஒரு மேனேஜமோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டீஸோ பண்ணிட்டோன்னா கட் பண்ணும்போது பயங்கர அது மீறியுமே சில ஷார்ட்ஸில் மிஸ்டேக்ஸ் டு ஹேப்பன். நம்ம மனுஷன் தானே, அது நடக்கும். பட் 95% ஐ ட்ரை டு டூ மை ஒர்க். என்னோட டைரக்ஷன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத ஆக்டர் இருக்க மாட்டாங்க. ஆக்டிங் மேல ஈடுபாடு இல்லாத டைரக்டர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஓகே. ரெண்டுமே ஒரு டியூவாலிட்டி தான். இப்போ எங்களுக்கு டைரக்ஷன் மேல இன்ட்ரெஸ்ட் நாங்க டைரக்ட் பண்றோம்ன்றது கிடையாது. அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருந்தா தான் நடிக்கிறது ஒழுங்கா நடிக்க முடியும். இவென்ச்சுவலி சில பேர் கோ ஆன் டைரக்ட். அதே மாதிரி நீங்க கேட்டிருப்பீங்க சில பிகெஸ்ட் டைரக்டர்ஸ் வந்து பயங்கரமா நடிப்பாங்க அப்படின்னு சொல்லி. வேற சர்லேருந்து கேஸ் வைக்கும் எல்லாருமே நல்லா நடிச்சு காட்டுவாங்க. ஒரு நடிப்பு திறன் இருக்கிற ஒரு ஸோ ரொம்ப ஒரு டியூவாலிட்டியான இதுதான். நீங்க ஒரு 30 படம் 40 படம் பண்ணிட்டீங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 50 ஃபிலிம்ஸ் மேல பண்ணியிருக்காரு. ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் பண்ற டைரக்டரை விட அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அதுக்காக ஹீஸ் த டைரக்டர் அப்படின்றது கிடையாது இல்லைங்களா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு எப்படி பெர்ஃபார்ம் பண்றோம், எப்படி ஹேண்டில் பண்றோம். சார் சொன்ன மாதிரி அவர் எப்படி ஒரு கண்டினியூட்டி அது நம்ம பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒரு எத்திக்கா சில விஷயம் எல்லாம் நம்மளுக்கு ரெஜிஸ்டர் ஆக ஆரம்பிச்சிரும். ஓகே. அந்த மாதிரி தான். அண்ட் ஆக்சுவலி நீங்க எந்த ஆக்டர் கேட்டாலுமே உள்ள ஒரு சின்ன ஒரு டைரக்டருக்கான ஒரு இது இருக்கும். நீங்க எந்த டைரக்டர் கேட்டாலுமே உள்ள ஒரு சின்ன ஆக்டிங்கான ஒரு
பக் இருக்கும். இல்லன்னு கண்டிப்பா. சொல்றாங்கன்னா பொய் சொல்றாங்கன்னு அர்த்தம். ஓகே. இல்ல அது கண்டிப்பா இருக்கும். இருந்தா தான் அந்த ஃபீல் பண்ணா தான் அத நான் ஸ்கிரிப்ட் எழுத முடியும் எல்லாருனாலயுமே. ஓகே. இல்லன்னா அந்த டயலாக்கோ, அந்த விஷயங்களோ அந்த ஃப்ளோ கரெக்ட்டா வராது. டங்க் ரோல் ம். ஆயிடும் அப்புறம். அவங்க பேசும்போது ரோல் ஆகும். பட் அன்பார்ச்சுனேட்லி இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து இந்த படத்துல யாருமே அவங்க இஷ்டத்துக்கு டயலாக்லாம் மாத்தவங்க எதுவுமே பண்ணவே இல்ல. ம். என்ன ஸ்கிரிப்ட்ல இருந்துச்சோ அத அப்படியே பேசுனாங்க. ஓகே. ஸோ அது கரெக்டா எழுதியிருந்தா மாத்த வேண்டிய அவசியத்துல இல்ல. இல்ல. அதான். ஓகே. இல்ல உங்களுக்கு? ம், ம். மித்தவங்கள சொல்றேன். இல்ல அவர் யாரும் கெரியர்லயே லாங்கஸ்ட் டப்பிங் இந்த படத்துல பண்ணிருக்காரு அண்ணன். 2 செகண்ட். ஆமா. உள்ள 2 போ செகண்டா? ஓகே. வெரி நைஸ், வெரி நைஸ். ரொம்ப ஆர்வமா இருக்கு படத்த பார்க்கும்போது. படத்த பார்க்கணும் அப்டின்ட்டு. உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன? அத பத்தி சொல்லுங்க. அப்படியே முடிச்சிருவோம். அது நெறைய இருக்கு தலைவா. ஒரு 7, 8 படம் முடிச்சேன். ஒரு வெப் சீரிஸ் முடிச்சிருக்கேன். நானும் கலை தான் நடிச்சிருக்கோம். ஓகே. ஆ, அது சீக்கிரம் வந்து ரொம்ப அவருடைய குதிரைவால் பண்ண அந்த டீம் தான் பண்ற நல்லா இருக்கும். ரொம்ப ஓகே. நல்ல தீவினை script. போற்றுன்னு. ஆ. அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்றேன். ரொம்ப நல்லா இருக்கும். டப்பிங் முடிச்சிட்டோம். ரொம்ப நல்லா இருக்கு. அப்புறம் படங்கள் வந்து கே.எஸ். அதியமான் சார் டைரக்ஷன்ல அந்த படம் வெயிட்டிங். அப்புறம் இவர் அன்பழகன் சாட்டை அன்பழகன் ம். அவர் படத்து ஒரு வெயிட்டிங். அவர் புது டைரக்டர் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு டைரக்டர் சரவணன். நிறைய இருக்கு. ஒரு 7, 8 படம் இருக்கு. இப்போதைக்கு நம்ம ஃபோக்கஸ்டு இப்போ 3ஆம் கல். ஓகே. வெரி நைஸ். உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன வரப்போகுது? தமிழ்ல வந்து நெக்ஸ்ட் ட்ரெயின், ஓகே. தெலுங்கு இருக்கேன். ஒரு செட் இருக்கு. பட் தமிழ் வந்து இப்போ நெக்ஸ்ட் ட்ரெயின் நான் நடிச்சிருக்கேன். ஹாப்பி எண்டிங்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன். நானும் ம். விஜய் டிவி புகழும் சேர்ந்து ம். ஒரு படம் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இந்த 2 படம். இந்த படம் நல்லா ஓடுச்சுன்னா மேபி ஏதாவது படங்களும் வரும்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்க உங்க அப்கமிங் ப்ராஜெக்ட்? வேட்டுவம் ரிலீஸ் ஆகணும். ரஞ்சித் சார் படம். அதுக்கப்புறம் அப்புறம் லீடா ஒரு படம் பண்ணணும். பேர் வைக்கல. அது ரிலீஸ் ஆகணும். அவ்வளோதான். 2 தான் இப்போ. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொஞ்சம் கரெக்டா அது 3ஆம் கண் ரிலீஸ் ஆகுது. ஓகே. சூப்பர். ஸோ வெரி நைஸ். தேங்க் யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். உங்க நேரத்த ஒதுக்கி பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ Thank you தேங்க்யூ so ஸோ much. மச். தேங்க்யூ. தேங்க் யூ.